வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சைக்கான பராமரிப்பு மையங்கள் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் தொலைநோக்கு பார்வை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 32 பேரை மீட்க உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் முயற்சிகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 242 ரன் என்ற இலக்கை பாகிஸ்தான் நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சைக்கான பராமரிப்பு மையங்கள் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் சட்டர்பூரில் பாகேஷ்வர் தாம் மருத்துவ மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். இதற்கான அறிவிப்பு மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை குறைப்பதற்கு வகை செய்யும் அறிவிப்புகளும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் புற்றுநோய்க்கான பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தொடக்க நிலையிலேயே புற்றுநோயை கண்டறிந்தால் அதிலிருந்து எளிதாக குணமடைய முடியும் என்று கூறிய பிரதமர், இதன் அடிப்படையில்தான் இதற்கான இயக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். முன்னதாக அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக கூறினார். எனதருமை நாட்டு மக்களே, செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒரு பெரிய மாநாட்டிலே பங்கெடுக்க பாரிஸ் நகரம் சென்றிருந்தேன். இந்த துறையில் பாரதம் கண்டிருக்கும் முன்னேற்றம் குறித்து அங்கே உலகமே நன்கு பாராட்டியது. நமது தேசத்தவர்கள் இன்று செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை எந்த துறைகளில் செய்து வருகின்றார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளையும் அங்கே காண முடிந்தது. விண்வெளித் துறையாகட்டும், செயற்கை நுண்ணறிவு துறையாகட்டும், நமது இளைஞர்களின் அதிகரித்து வரும் பங்கெடுப்பு ஒரு புதிய புரட்சிக்கு பிறப்பளித்து வருகிறது. புதிய புதிய தொழில்நுட்பங்களை ஏற்பதிலும் கையாள்வதிலும் பாரத நாட்டவர் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அடுத்த மாதம் 8ஆம் தேதி தமது சமூக வலைதள பக்கங்களை நிர்வகிக்கும் பொறுப்பினை பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களிடம் வழங்க உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். எனதருமை நாட்டு மக்களே, இந்த முறை பெண்கள் தினத்தன்று நான் ஒரு முன்னெடுப்பை செய்ய இருக்கின்றேன். இதை நமது பெண் சக்திக்கு அர்ப்பணிப்பாக செய்ய இருக்கின்றேன். இந்த சிறப்பான சந்தர்ப்பத்திலே என்னுடைய சமூக ஊடக கணக்கான எக்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் தேசத்தின் உத்வேகம் தரும் சில பெண்களுக்கு ஒரு நாளை அர்ப்பணிக்க இருக்கிறேன். இப்படிப்பட்ட பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்கள், புதுமைகள் படைத்திருக்கின்றார்கள். பல்வேறு துறைகளில் தங்களுடைய தனித்துவ அடையாளங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். மார்ச் மாதம் 8ஆம் தேதியன்று இவர்கள் தங்களுடைய பணிகள், அனுபவங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். தளம் வேண்டுமானால் என்னுடையதாக இருக்கலாம், ஆனால் அங்கே அவர்களுடைய அனுபவங்கள், அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள், அவர்கள் படைத்த சாதனைகள் பற்றிய பேச்சு இருக்கும். இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கும் வாய்க்க வேண்டும் என்று நீங்களும் விரும்பினால், நமோ செயலியில் உருவாக்கப்பட்டிருக்கும் சிறப்பான மன்றம் வாயிலாக இந்த செயல்பாட்டில் அங்கம் வகிக்கலாம். என்னுடைய எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்கிலிருந்து உலகம் முழுக்கவும் உங்களுடைய கருத்தை கொண்டு சேர்க்கலாம். வாருங்கள். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதற்கிடையே பிரதமரின் தொலைநோக்கு பார்வை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமரின் மன் கி பாத் உரையை போபாலில் பிஜேபி நிர்வாகிகளுடன் இணைந்து கேட்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 32 பேரை உடனடியாக மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார்.
இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கச்சத்தீவு அருகே 5 படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இப்பிரச்சினையில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலையும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாசும் இலங்கை கடற்படையின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா இலங்கை மீனவர் நலனுக்கான கூட்டு பணிக்குழு கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கும் இஸ்ரோவின் திட்டத்திற்கு இந்திய விண்வெளி ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. செவ்வாயில் தரையிறங்கி அதன் தரைப்பரப்பில் ஆய்வுகளை மேற்கொள்வதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் என்று இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு த.வி. வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். ஸ்பேஸ் கமிஷன் இஸ்ரோவுடைய ஒரு புதிய திட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. செவ்வாய் தரையிறங்கு திட்டம், மார்ஸ் லேண்டிங் மிஷன். ஏற்கனவே நம்ம செவ்வாய்க்கு அமைச்ச அந்த விண்கலம் செவ்வாயில தரையிறங்கல, செவ்வாய்க்கு பக்கத்துல போய் செவ்வாயினுடைய செயற்கைக்கோளா சுத்திட்டு வந்தது. தொலைவிலிருந்து செவ்வாயை புகைப்படம் எடுத்து தொலைவிலிருந்து தொலை உணர்வு கருவிகள் மூலமாக ஆய்வுகளை செஞ்சது. எப்படி நம்ம நிலவுல தரை இறங்கி ரோவரை அனுப்பிச்சு அங்கேயும் இங்கேயும் இருக்கக்கூடிய கல்மண் மாதிரிகளை பரிசோதனை செஞ்சோமோ, அதே மாதிரி செவ்வாயில தரை இறங்கி செவ்வாய்க்கோளினுடைய தரைப்பரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து ஆய்வதற்கு தான் இந்த தரையிறங்கு திட்டம். பொதுவாக இந்த ஸ்பேஸ் கமிஷன் கிட்ட இஸ்ரோ முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இப்படி ஒரு தயாரிச்சிருக்கிறோம், இன்னென்ன கேள்விகள் இருக்கு, இன்னென்ன கேள்விகளை ஆய்வு செய்யலான்னு இருக்கோம் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. பிரதம மந்திரி அனுமதித்த பிறகு அதுக்கப்புறம் தான் கருவிகளை தயாரிக்கணும், அந்த கருவிகள் வேலை செய்யுதான்னு பார்க்கணும். இந்த யோசனையை இன்றைக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. தமிழகத்தில் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து முடிவெடுப்பதற்கென அமைச்சர்கள் குழு ஒன்றை மாநில அரசு ஏற்படுத்தியுள்ளது. மாநில அமைச்சர்கள் திரு ஏவ வேலு, திரு தங்கம் தென்னரசு, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திருமதி கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவினர் அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகளுடன் நாளை சென்னையில் பேச்சு நடத்த உள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நல்லிக்கோட்டை கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு அருகே தொழிற்சாலைகளை அமைத்து வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுமக்கள் தாமாக முன்வந்து வழங்கும் இடங்களிலும் தரிசு நிலங்களிலும் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் முயற்சிகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விமான நிலைய திட்டம் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மாவட்டச் செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலையனூர் கிராமத்தில் 6 கோடி ரூபாய் செலவில் ஏரிகளுக்கான நீர்வரத்து கால்வாய்களை சீரமைப்பதற்கான பணிகளை ஆட்சியர் திரு பிரசாந்த் தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு திட்டங்களின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் கண்காணிப்பு அலுவலர் திருமதி சுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 242 ரன் என்ற இலக்கை பாகிஸ்தான் நிர்ணயித்துள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 49.4 ஓவரில் 241 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக சவுத் ஷக்கீல் 62 ரன் எடுத்தார். குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். உகாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மன்ராஜ் சிங் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-10, 17-21, 21-18 என்ற செட் கணக்கில் அசர்பைஜானின் டிக்கி பெங்கெட்சுவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சைக்கான பராமரிப்பு மையங்கள் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
பிரதமரின் தொலைநோக்கு பார்வை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 32 பேரை மீட்க உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் முயற்சிகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 242 ரன் என்ற இலக்கை பாகிஸ்தான் நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.